அது சுற்றி பார்த்தா தெரியும். கறி, வாழைக்காய் பொரியல், அப்பள பொரியல், கேரட் சம்பல், பைத்தங்காய் பிளாக்கொட்டை, இதெல்லாம் கெட்ட பேரும் பெறும், நல்ல பேரும் பெறும். அங்கான கொண்டே செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூட்டி கொடுக்குறவங்களுக்கும் அவர்களுக்கும் மட்டும்தான் விஷயம் தெரியும், என்ன மாதிரி பூட்டினாங்கள், என்ன மாதிரி செஞ்சினாங்கன்றது. சில பேர் வந்து விஷயங்கள் விளங்காமல் கடற்கரையில் சில பேர் வேறு மாதிரி காய்ச்சி கொள்ளுவாங்க. ஏன்னு சொன்னால் தமிழச்ச பண்பாடு அது. அந்த கம்பியில கழட்டி போட்டு தனி வெள்ளியில செய்யுது. ஒரு கம்பி வந்து 6000. சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து ஹீட் பண்ணி எல்லாம் கலட்டினு கொண்டு வந்து கலட்டினது. இப்போ இந்த கேஸை கலட்டினாங்கள். அது கேஸே வந்து பழுதாக போயிட்டுது. வதனடியால் இந்த கேஸை கழிச்சு கொண்டு வாழ்க்கைசான ஒன்று எடுத்து வச்சுக்கிறோம் போட்டுருக்குன்னு சொல்லி. இதுதான் வந்து இன்ஜின் கியர்பாக்ஸ். அதாவது வந்து ஃபுல்லாக கடலில் ஓடுறது வந்து இந்த இதில் தான் வந்து ஓடுறது. இதெல்லாம் வந்து ஃபேன் எல்லாம் இருக்கும். இப்போ இதை நாங்கள் பிரித்து வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே இருக்கிற சாமான் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது இல்லை. இந்த கியர் வீல், ரிவர்ஸ் வீல், ஃபீனியன் வீல், கப் ப்ரெஷர், தண்ணி இழுத்து கொடுக்குற இம்ப்ளர், வால் கவுசிங், கியர் சாஃப்ட், மெயின் சாஃப்ட், ஃப்ளப்ளர், ப்ரெஸ் பெரிங், பேசர். பேசருக்கு பதிலாக இப்போ புதுசாக போட்டுருக்காங்க. இப்படியே வாங்க. அப்பா வந்து புது சைக்கிளுக்கு வந்து 2 நாள் வந்து அது செய்தல காற்று இதுவெல்லாம் இல்லை ஓடாமல் கிடந்து அதனடி அதை நீ மெல்ல மெல்லமாக சைக்கிளே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஓடுவோம்னு சொல்லி அதுக்கு ஓடியும் இருக்கிறேன். முதலே ஓடினே அனுப்புவேன். முதலே திருப்பதில் மொயில் அடித்து கொண்டு போவோம்னு சொல்லி வந்துக்கிறேன். என்ன சொல்கிறது, ஆரம்ப காலத்தில் உண்மையாக அப்பா நான் தான் இந்த மணக்காட்டு கடையில் போய் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறது. இன்ஜின் கடையத்தில் வந்துட்டு பார்த்துன்றதுக்கு இன்ஜினை கட்டி கொண்டு ரோட்டால் போவாங்க. கடைக்கே வர மாட்டாங்க ஒரு பேரும். அதே மாதிரி அப்பா கூட இந்த சைக்கிளுக்கு நான் வந்து ஒயில் அடித்து கொடுக்கணும். இப்போ அப்பாவுக்கு சொன்னான் வந்து இப்போ தான் நான் ஆப்ரேஷன் செய்தாது. இப்போ இந்த ஒயில் வந்து கூட இப்போ எல்லாருமே என்னையும் வந்து சொல்லி கொண்டு இருக்க வேண்டும், மாஸ்க்கை போட்டு கொண்டு செய்யுங்கன்னு சொல்லி. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த இடையிலுக்குள்ள மண்ணு கிடக்க பதினடியால் அதே அப்பா காற்று அதை மண்ணு காற்றை பிடிச்சதுன்னு அது பிரச்சனை. ஒயில் இல்லை, மண் கிடக்கு தானே கிடக்கு. இந்த இடையிலுக்கு மண் கிடக்காதே மண் பிடிச்சா போவார். அப்போ வந்து அது எல்லாத்துலேயும் கவனம் கூட. அது காற்று குறைஞ்சா ஓட்ட ஒயில் அடிக்கிறதுக்கு வந்து அப்பா விலங்கு நிற்க சொல்லுவோம். ஒயில் அடிக்கிறேன்னா சுவாசத்தை கூடாது. இந்த உள்ளுக்குமே அடிங்க. என்ன இது சுவாசிக்க கூடாது, மேலே சுவாசிக்க கூடாது. நாங்கள் இந்த இதுன்றது
அந்த தேக்கில் ஓ உடைக்கலாம் கூட ரொம்ப உடைக்கல போகணும் தம்பி ஏன் பாதி சைக்கிளை கொண்டு வைப்பாங்க இல்லை உள்ள கொடுத்து சூச்சனை போட்டுவிட பாருங்க சூச்சனை நிப்பாட்டினாங்க அதில் காற்று குறைஞ்சா வேலை செய்யும் மாதிரியான பேசல் வரியாது சுவாசிட்டு பண்ணிக்கிறாரு முன்னிட்டு கம்பியெல்லாம் முடியல மக்காவில் இந்த ஒளியோடய இதை வச்சுருக்கா கூட்டி விடு பார்ப்போம் என்ன துணிதார துறைக்கிறாங்க இல்லை விளைக்க வேண்டாம் இந்த ஒளியோட துடியாமல் இருக்கா கொலை விடு அந்த ஒளியில் துடியாது அந்த ஒளி நிற்கும் தர முடியும் போடாம செய்தா சுவாச குழாய் இருக்குல்ல மரத்து போடுமா ஆனால் மரத்தை பயிரமாக இருக்கு நான் மரத்தை கொஞ்சம் காலம் பாதிக்கணும் சாடி அடைப்புகள் வரப்பாங்க சுவாச இதுல வந்து சுருங்குமா ஏற்கனவே அடைப்பு எடுத்தாச்சு ஒயில்கள் பட சுவாச குழாய் வந்து சுருங்கு உள்ள அதுக்குரிய மாஸ்கை போட நான் மாஸ்கை போட்டுக்கொண்டு செய்யல இந்த வெக்கியலுக்குள்ள க்ளவுஸ் போட்டு செய்யல கைக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டு செய்யல கொஞ்சம் கஷ்டம் ஏதோ பழகணும் திருப்பி அந்த பூட்டின இடத்துக்கு பிடிக்க வாயில போடுவோம் ஒரு நெட்டை காணையில் ஒரு நெட்டை காணையில் ஏதாவது கையிலே கொடுத்துனாங்க. ஓ ஆளெல்லாம் கையில் வந்து நான் இறந்துக்களை போட்டுட்டு சரி ஒயிலெல்லாம் மடித்தா சாப்பாடு சைக்கிளுக்கு எப்படி எப்படி துணி தான் கையில் தேவையில்லை இப்போ விட நான் உங்களை விட போகிறேன் நிற்கிறேன் ஊராக்கும் ஓ நான் ஊரோட்ட கொண்டு பரவாயில்ல அடுவட்டுமே ஓ பரவாயில்ல இல்லை இல்லை எல்லாம் போய் ஓ சரி இப்போ வாத்திரிகள் சுவாசிச்சு சுவாச குழாய்ன்றதில் தெரிஞ்சு செய்திகள் உண்டு ஆனால் இந்த வக்கைக்கு
மாஸ்க் எல்லாம் கட்டிக்கொண்டு நின்று செய்யலாம் சுவாசம் விட்டு கொண்டு செய்யலாம் உண்மையிலே செய்ய இயலாது டாக்டர் எங்களுக்கு அன்றைக்கு அதுக்குள்ள போக அடிக்கடி சொன்ன வசனம் இதான அதுக்குரிய மாஸ்கை வாங்கி வழியா போடிச்சு இல்லையான்னு சொன்னாலுக்கு போனி மாஸ்க் நான் தேடி பார்த்தேன்னா அதோட கிடைக்கல இங்கே அந்த மாஸ்க் இருந்தால் தான் சரியா இருக்குமான்றது மாதிரி 100 இருக்கு அது துடைக்காடு வேணும் சைக்கிளில் கவனத்தை பார்த்தீங்களா என்ன அதான் மற்ற இந்த கம்பிகள் எல்லாம் இந்த கம்பிகள் இருக்கும் எல்லாம் சில்வர் சில்வரா அந்த கம்பியில கழட்டி போட்டு முழுக்க சில்வர் தனி வெள்ளியில செய்தது ஒரு கம்பி வந்து 6000 மற்ற இந்த குடங்களும் போதும் குடங்களும் ரேசர் குடம் ஜப்பான் குடம் ஜப்பான் ரேசர் குடத்துக்கு ரேசர் இருக்கா இந்த மோட்டார் சைக்கிள் ஓடுற மாதிரி ஓடும் உள்ளக்க பஸ் ரேசர் மாதிரி வரும் அந்த அதில் ஒன்று இருக்கும் அதுலேயே ஓடும் சும்மா அப்படி போய் நம்ம நடக்கும் அப்படியே லேசாக தான் எல்லாம் பட்ஜெட் அவன் போய் நான் போட்டு விட்டேன் சரி சரி ஓகே நாங்கள் வந்து இப்போ பால் போட்டுறது பால் போட்டுறதுன்றது முதலாவது வந்து கியர் வீல் கொழுவோணும் நிறைய கூடி அன்றைக்கு முறை சொன்ன அப்படியான வீடியோ போடுங்க பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கிறது மாதிரி இன்றைக்கு வந்து நான் இன்ஜின் பிரித்து போட்டுறதை போட்டிருப்பேன் இந்த கியர் வீல் போட்டுறது கியர் பாக்ஸ் பிரித்து போட்டு போட்டுறதை நான் சொன்னாலும் காட்டையில் இது வந்து கியர் வீல் உள்ள கொழி வைப்பாங்க கியர் வீல் கொழி இருக்குது அதே மாதிரி இனி இதுக்குள்ள ஒயில் சீல் எல்லாம் அடிச்சிருக்குது இதுக்கு மெயின் சாப்பிட் இதுக்கு த்ரெஸ் பரிங் ரேசர்லாம் பாருதான் நான் இப்போ இதுக்கு நான் புதுசாக போடுவோம் ஏன்னா ஒயில் கருத்த கையோட ரேசர் ஃபுல்லாக உடைச்சறியுது அப்போ அப்படியே அதனடியால் இப்போ இதை நாங்கள் மாற்றி இதை கொழுவிட்டு இப்போ ரேசர் வந்து கொழுவியாச்சு இப்போ இதுக்கு வந்து புஷ் கொழுவிட்டேன் இது வந்து இந்த ஃபீனியன் வீலை கொழுவ வேணும் உள்ளுக்குள்ளே கொழுவ வேணும் கையில் ஒன்றும் போகாதா சும்மா அப்படியே வச்சு கொழுவி விடுவேன் கொழுவி போட்டு நீ இதுக்கு ஒரு 12ஆம் நம்பர் நெட்டு வரும் ஃபீனியன் நெட்டு இந்த நெட்டை வச்சு திருப்பி நம்பர் சாவி நல்ல சாவியாக இருக்கணும் வழுக்காதபடி இந்த வழுக்க சென்றால் உள்ளுக்குள்ள கையெல்லாம் போகாது சரியான இதுக்கு அதுக்கப்புறம் இதை சுற்றி பார்த்தா தெரியும் இதுக்குரிய ஃப்ளேவர் ஒன்று ஃப்ளேவர் இல்லைன்னா கொஞ்சம் டைட்டாக இருந்து தேயிற தன்மையில் வந்துடும் அது சில நேரங்களில் கவனிக்காமல் சில பேர் இந்த புஷ்ஷோல் சில பேர் கடைஞ்சி போட்டு போடுறாங்க இது இப்போ அடித்து இப்படியே இதை நாங்கள் ஃபுல்லாக இருக்கணும் நிப்பாட்டு ஓகே அந்த இதுக்குள்ள கை ஒன்றும் போகாது அது சாவியே மழக்க விடாமல் நீட்டாக சரியா ஓகே சுற்றி சுற்றி இருக்கக்கூடாது சும்மா பிடிச்சது ஒரு கை கணக்கு உங்களுக்கு டைட்டாக கிடந்து அப்படி அப்படி பிடிங்க அப்படி பிடிங்க ஆட்டாயுங்க சரி ஓகே சும்மா இருக்குங்க சரியா காணும் காணுமே காணும் ஓகே இது இப்படி தான் இருக்கிறது நட்டு கலண்டுன்னா எல்லாம் கலண்டு எல்லாம் பால் எல்லாம் உடைச்சி எல்லாம் தெரியும் ரைட் இனி அடுத்தது இது வந்து ரிவர்ஸ் வீல் இல்லை ஒரு மாதம் வரும்
ரிவர்ஸ், இதில் வந்து ஃபேன் நிற்கும், கொழுவி நிற்கும். இதுதான் கியர் போட்டு கொடுக்குறது. இது கிளச், கியரை வந்து மாற்றி கொடுக்குறது எல்லாமே தான். நியூட்ரல், ரிவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றி கொடுக்குறது வந்து இதுதான். இல்லை என்ன என்னடா இடம் வசதி இல்லை இல்லை, இது மட்டும்தான் செய்வோம். இன்ஜின் 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 சரியே ஆமாம். சரி, இனி நாங்கள் ஸ்லாக் பூசி போட்டு லோரிங் மேலும் தண்ணியில் போகாத வடிக்கு இதை எப்படி வச்சு கொடு உண்டியா. நீ அதை ஒன்றும் பார்க்காத, இங்கே எடாப்பா நீ. ஓகே, உள்ள விட ஆயி ஒன்று கோட்டை பேர் இல்லைன்னா இதை பேர். ஓகே, இங்கே பாருங்க, நீ இதை வந்து இதுக்குள்ள அப்படி கொண்டு போகணும். ஆணி, 2 ஆணி நோம்புல ஒரு கொண்டு செவி டக்குன்னு முடிஞ்சு வரும், டக்குன்னு உடைச்சு போடும். ஒரு மெல்ல மெல்ல படிஞ்சுருக்கு. வீல் வெள்ள எங்கே வேறு நின்றுச்சுண்டா சடாக்கு சத்தம் கேட்டு. ஓரளவான டைட்டில் விட்டால் சரி. இந்த வட்டையை போடுவோம், கட்டை போட்டதும் நீ ரிவர்ஸ் கியர் வேலை செய்யுதோ இதை போட்டு பார்த்தா தெரியும். இது நியூட்ரலில் இருக்குது, அப்போ ஃப்ரீயாக சுற்றுது. நியூட்ரலில் இருக்கோடியா இனி நாங்கள் இது கியர் இந்த சாப் சுற்றுது, மேலே தான் இருக்குது. கியரில் போட்டிருக்கோம், இந்த அவ்வளோ சுற்றுது. இப்போ இனி இது நியூட்ரல், இங்கே ஃப்ரீயாக சுற்றுது. இது ரிவர்ஸ், மேட்ட பக்கம் சுற்றுது சாப்பிட்டு. ஓகே, சரி, அப்படித்தான் இனி இந்த வேலை. இனி இதுக்கு மேலே தண்ணி லைன் வரும், ஹவுசிங், அதுக்குரிய சாமான் தான் இந்த இது வால் தகடு, இம்ப்ளர், கீ கட்டர், இதுக்குரிய 4 ஆணி, இந்த இது முன்னுக்கு கொடுக்கக்கூடிய பாசர், நெட்டு, ஃபேன் கலண்டு நெட்டு கலராத வரைக்கும் இந்த கிளிப் தரும். சரி, இப்போ நான் வந்து கியர் நட்டு பூட்டியாச்சு. கியர் நட்டு பூட்டி கிளிப் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே நீ இந்த கிளிப்பை வந்து வளைச்சி விடணும். மேலே வளைச்சும் ஓரளவாக விட, இப்படி வளைச்சி விடணும். இப்படி விட்டால் வளையலில் விழுந்து ஓடும், பட்டு நிமிந்திரும் வளையலில் விழுந்து. ஓகே, நாங்கள் வந்து
இம்ப்ளர் ஹவுசிங்கே கொள்வோணும். ஹவுசிங் கொள்வதற்கு வந்து கீழுக்கு ஸ்லாக் பூச ஒன்றுமே இருக்குது. இந்த வாலில் வந்து ஒரு சாமான நாங்கள் வந்து மாற்றையில் கேஸ் அனுப்பி பிரச்சனைக்காண்டி கேஸை மட்டும்தான் மாற்றிக்கொள்கிறோம். மற்ற இருந்ததெல்லாம் அப்படியே வச்சு போட்டுறோம். அந்த வாலில் இதை கலட்டி கேஸை மட்டும் மாற்றிட்டு போட்டு விட்றோம். இது வந்து இம்ப்ளர் கீ, இந்த கீ கட்டர் கொடுக்குறது தடை. இதில் தான் வந்து நாங்கள் ஒரு நல்லதை பார்த்து போட போனோம். இது கொஞ்சம் மரத்து போய் கிடந்த வழியால் இது அவற்றை கொஞ்சம் பிஞ்சு போட்டுது. இந்த அவற்றை இம்ப்ளர் வந்து பிஞ்சிட்டு அப்போ இது வந்து சரி வராது. அப்போ வசதிக்கேற்ற மாதிரி எல்லாரையும் மிஞ்சிங்காரோட வாங்கி கொண்டு வான்னு சொல்லலாம். அதான் சில பேர்கிட்ட காசு இருக்கும், சில பேர்கிட்ட காசு இருக்காது. தொழில் அப்போ இருக்கிறத கொண்டு சமாளித்து பூட்டி கொடுக்கணும். அப்போ இல்லைன்னா ரம்மில் போட்டு பார்க்க தெரியும். இதால் கெட்ட பேரும் பெறும், நல்ல பேரும் பெறும். அங்கான கொண்டே செஞ்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூட்டி கொடுக்குறவங்களுக்கும் அவருக்கும் மட்டும்தான் விஷயம் தெரியும். என்ன மாதிரி பூட்டினாங்கள், என்ன மாதிரி செஞ்சினாங்கன்றதை. அது சில பேர் வந்து அந்த விஷயங்கள் விளங்காமல் கடற்கரையில் சில பேர் வேறு மாதிரியும் காய்ச்சி கொள்ளுவாங்க. ஏன்னு சொன்னால் தமிழற்ற பண்பாடு அது. ஓகே, இது நீஞ்சால 4 ஆணி. இதுதான் இந்த வாளுக்குரிய வேலை திட்டம். இந்த 4 ஆணியும் பூட்டிட்டு இதால் ஒயில் ஏற்றி போட்டு நாங்கள் வாழை அங்கே இன்ஜின் அங்கே கிடக்கு. இன்ஜினில் பொழிவோட சரி இதை 4 ஆணியும் பூட்டிட்டு ஒயில் விடையாக பார்ப்போம். சரி, இப்போ ஒயில் நட்டெல்லாம் வந்து கண்ணி லைன் நட்டெல்லாம் வந்து பூட்டியாச்சு. இம்ப்ளர் கவுசிங் நட்டெல்லாம் பூட்டியாச்சு. நீ வந்து வாழை ஒயில் விட வேணும். வாழை ஒயில் வந்து நாங்கள் இதால் தான் விட்டு கொள்கிறது. அம்மாவில் இதை விட்டுட்டு அடித்தா இதெல்லாம் ஃபுல்லாக வேறு லெவலுக்கு வந்தோடனே நெட்டை பூட்டி போட்டு இன்ஜினை பூட்ட வேண்டியதான். இது விரலுக்கு தான் பயிற்சி. ஒயில் என்னென்று வேறு நெப்பி இருந்தா இப்படி வரும் ஒயில். இதெல்லாம் பார்க்கும்பொழுதும் உங்களுக்கு ஒரு மூளை சேர்ந்து ஒரு மைண்டுக்கு நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டாக கேட்டுருந்தேன். இந்த ஒயில் ரம்பி வந்து லெவலுக்கு வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்தீங்க ஞாபகத்தை வந்து வேறு புல்லுக்கு அப்படி நாங்கள் ஒயில் நட்டை பூட்டி கொண்டு எல்லாம் கழுவினதானா இப்போ சொட்டு ஒயிலும் இருக்கா. திருப்பி கொஞ்சம் இப்படி சரித்து வச்சு கொண்டு கொஞ்சம் இதில் விடலாம். அந்த அளவைத்தான் நீட்டி கொள்ளும். கூடவும் கூடாது. இதில் எங்களுக்கு இந்த போத்தில் அளவு இருக்குது. இதில் கேனில் அது களவான ஒயிலில் தான் விட்டேன் நான். வாழை பூட்ட வேண்டியதான் இன்ஜினில். சரி, இப்போ இதான் வந்து இந்த வேட்டை இன்ஜின். இப்போ நாங்கள் இதை வந்து இனி வாழை கொழுவ வேணும். இன்ஜின் இப்படி ஃபுல்லாக மேலே கிளப்பி விட்டுட்டு லொக்கில் விட்டுட்டு லொக்கில் விடவே தேவையில்லை. டைட்டில் நிற்குது. எடுத்து கொண்டாந்து தண்ணியில் இந்த சாப்பிட்டு இதுக்குள்ளே போகணும். இதுக்குள்ளே வந்து தண்ணி பைப் இதுக்குள்ளே ஜெயிண்ட் ஆகணும். பொழுதில்லை
குருவுக்கு பிடிமானமாக இருக்கும் வேண்டியா போகாது உள்ளுக்குள்ளே. ரைட், இனி ஆணியை போட்ட வேண்டியா 4 ஆணி வரும். இந்த 4 ஆணி இருக்குது. 4 ஆணி இதில் இதுக்கு 2 வரும். இதை பார்க்க நீங்களும் கூட இன்ஜினும் கூட கடையில் கொண்டு வந்து சாவியெல்லாம் வாங்கினா சரி, இதை பார்த்து அப்படியே போடுவ வேண்டியதான். கூட்ட வரும் 4 ஆணியும். 4 ஆணியை கூட்டிகிட்டு காட்டுறேன் ஃபுல்லாக சுட்டணும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இன்ஜின் கியர் வந்து இதுதான். இப்போ நாங்கள் வந்து கியருக்கு வாளுக்கும் கியருக்கும் அதை வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, அது கலட்டி விட்டுனாங்க, வாழை கலட்டி எடுக்கிறக்காண்டி. இப்போ இதை நாங்கள் வந்து கியரை பூட்ட போகிறோம். அதாவது இந்த இதை கீழே இருக்கிறதா இதுதான் இதில் வந்து கியர் கம்பி. இதை விட்டுட்டு நாங்கள் இதில் ரிவர்ஸை போட்டுவிட்டு இதுலேருந்து போட்டுவோம்னு சொன்னால் கியர் இப்போ பால் வந்து ரிவர்ஸில் நிற்குது, ரிவர்ஸில் இருக்குது. நாங்கள் இதை வந்து பூட்ட வேணும். இதை போட்டுட்டு 2 நட்டையும் டைட் பண்ணி விட்டோம்னா சரி. இந்த விட்டால் நியூட்ரலுக்கு வந்துடும். இந்த சுற்றினா நியூட்ரல். இந்த வந்து கியரை போடைக்க கியர் நியூட்ரல் ரிவர்ஸ் இவ்வளோதான் வேலை. ஸ்டார்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம் என்னன்றது. சரி, இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணினாங்க, தண்ணி எல்லாம் வந்து வேலை செய்யுது. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ண வந்து எனக்கு லைட்டாக வெல்லும் போய்க்கவளுக்குது. அப்போ அதனடியால் அதை ஸ்டார்ட்டை மறந்து ஓட்டேன். தண்ணியெல்லாம் மடியாக வேலை செய்யுது. இப்போ தண்ணி சுற்றியும் அனுப்பிட்டு, அதாவது இந்த இன்ஜின் வந்து ஒரு 7 மாதமாக ஓடாமல் வச்ச இன்ஜின். அப்போ இப்போ வந்து கீழே இருப்பு கலட்டுறோம், சைலஞ்சர் கழட்டி பார்க்குவோம். ஆனால் இது பண்ணி கலட்டணும். ஓடா வச்சோடனே இந்த ஃபுல் டைட் நடக்கும் ஆணி வைக்கலாம். உப்பு கொட்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணினோடனே மானி எல்லாம் பொறிச்சு கிடக்கு. அவ்வளோதான் ஹீட்டாக இருக்குது. அதே மாதிரி இன்ஜின் கலட்டுறதுக்கு வந்து இதில் இந்த ஏத்தாணி கலட்ட வேணும். இந்த வெள்ளை ஸ்டோப்படின் கேஸோட கலட்டி இருக்கணும். மற்றது பொடி ஏத் பட்டிக்கு வர பட்டிக்கும் பட்டினுக்கும் வரும். அந்த ஏத் கலட்டி இருக்கணும். கேபிள் அணி கலட்டணும். எக்ஸட்ரா கேபிள். மற்றது இல்லை அக்சென்டருக்கு வர இது ஃபுல்லாக சைலஞ்சர்லாம் கலட்டணும். ஏன்னா தண்ணி ஹீட்டாக இருந்தால் இன்ஜினை நாங்கள் தூக்கி எடுக்கணும். இந்த லைன் அடைச்சிருக்கு. இதுக்குள்ளே இதை ஃபுல்லாக உப்பு பிடிச்சிருக்கும். இதுக்குள்ளே ஃபுல்லாக பாக்கில் அளவுக்கு உப்பு இருக்கும். சைலஞ்சர் தான் பிரச்சனையாக இருக்கும். இந்த தண்ணி லைன் இதுக்குள்ளே ஃபுல்லாக உப்பு கிடக்குது. இதுக்கெல்லாம் தண்ணி வாரது.
இது எடுத்து வாயில் வச்சு பார்த்தா உப்பு கேட்கும், கடல் உப்பு. ஃபுல்லாக கலட்டி எடுக்கணும், கலட்டி எடுத்துட்டு பார்க்கணும். சரி, இப்போ நாங்கள் வந்து கீழே கீரை ஆணி கலட்டிப்போம். இப்போ திருப்பி இதில் கேஸ் ஆணி 4 ஆணி வரும். கேஸில் கலட்டி தான் சைலஞ்சில் கலட்டி எடுக்க வேணும். இதில் 4 ஆணி, சைலஞ்சர் ஆணி 2, மொத்தம் 6 ஆணி வரும். 6 கலட்டி போட்டு போடாமல் வச்சிருக்கவே நான் வந்தோடனே ஆளு சொன்னாங்க இப்படி இப்படி இவ்வளோ வருமெண்ட் அப்படியே. கேஸ் கலட்டணும். இதோட தொழிலை நீங்கள் பழைய நேரம் இருக்கணும். உண்மைக்கு கலட்டியாச்சும் இந்த சைலஞ்சுனா தட்டி எடுக்க வேணும், தட்டி கலக்க வேணும். அதுக்கு ஃபுல்லாக இல்லை 5-6 ஓட்டை வரும். அந்த 5-6 ஓட்டையை அடைச்சிருக்கும். இது கோங்கி அடிக்க கூட உடஞ்சி ஓடும். அது பின் வச்சு தான் அடிக்கணும். நாங்கள் சும்மா இதில் அடிக்கிறோம். இந்த சொன்ன மாதிரி 5-6 ஓட்டை வருமானா எல்லா ஓட்டையும் அடைச்சிக்கிறாங்க. 1 அடைச்சிட்டு 2, 3, 4, 5, 6 ஓட்டையும் அடைச்சிட்டு அப்படியே இதை கலட்டை நீ ஆணி சில உடைக்க பார்க்கும். இல்லைன்னா நார்மலாக கலட்டி எடுத்துட்டோம்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே உப்பு சும்மா பூத்து போயிருக்கும். அதையும் பார்ப்போம். சிலது கலரும், சிலது கலரும். எடுத்துட்டோம்னா உப்பில் அப்படி வச்சிருந்தா உப்பில் எல்லாம் ஆணியம் உப்பு பிடிச்சி உங்களுக்கு பூத்து போயிருக்கும். நாங்கள் காட்டி கொண்டு வந்து ஆணி இதை போடலை உடைச்செறிஞ்சோடும். தான் கையால் கழட்டி பார்த்துட்டு போடுறோம். சில பேர் போட்டுருவாங்க, போட சடாக்கணும் முள்ளாணி உடைஞ்சோடும். புற கொண்டு ஒட்டி கழட்டி கொண்டாடி நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்றோம். ஏன் போடுறோன்னா உதவி எடுத்து கொண்டு போயிடும். எல்லாம் புடிஞ்சு எடுத்து புக் எல்லாத்து இந்த லைன் ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த உப்பு இருந்தால் அப்படி ஃபுல்லாக கீட் அமைஞ்சு இந்த லைன் ஃபுல்லாக அடைச்சிட்டு இந்த இதுக்கால் தண்ணி ஓடாட்டி அங்கே வால் தண்ணியும் ஸ்பீட்டாக வரும். இந்த லைன் பிரச்சனை உண்டா? ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சைட்டு கேம் இருக்கும், கெட்டு கேம் இருக்கும். இப்படி தான் ஒவ்வொரு வேலைகளும் ஓரளவுக்கு பார்த்தோன்னே ஒரு வேலையில் வந்து விளங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். மற்ற நான் கொடுக்குற தண்ணி இதில் இருந்து தான் இதுக்குள்ளே இருந்தால் இழுக்கும் தண்ணி. ஒவ்வொன்றும் வந்து இழுக்கிறது வந்து இதில் இருந்தால். இது முக்கியமாக ஒரு அண்ணா வந்து என்னை கேட்டிருந்தேன் வீடியோ வந்து போடுங்கன்னு சொல்லி, இன்ட்ரெஸ்டாக இருக்கேன். அதனால தான் அந்த வீடியோ போடுறேன். இதுலேருந்து தண்ணி இழுத்து தான் இதுக்குள்ளே இருந்து இதுக்கால போகும், இதுக்குள்ளே ஏறும். இதுக்குள்ளே ஏறி தான் வெளியேறும் தண்ணி. இதுக்குள்ள வரும் வெளியாக இருக்க இன்ஜின் ஃபுல்லாக கூல் பண்ணி கொண்டு தான் வெளியில் தண்ணி வரும். ஓகே, எங்கே நாங்கள் ஃபுல்லாக இன்ஜினை இது வழியெல்லாம் கலட்டினா தான் இன்ஜின் கொண்டு வந்த அண்ணையும் கொஞ்சம் சந்தோஷப்படுவார். இவ்வளோ சிலவு எனக்கு வந்திருக்கண்டு என்ன? சரி, அப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் ஃபுல்லாக கலட்டி போட்டு ஒவ்வொரு வேலையிலும் வந்து செய்யக்க சரியான ஒரு இப்போ நான் கடற்படான்னு செய்கிறது. ஆனால் ஒன் டைம் வந்து செய்யணுன்ற முறையில் செய்வோம். வேண்டாம் கடலில் அவங்க போகிறதே வந்து நம்பிக்கையோட போனது. இன்ஜினை முதல்ல முக்கியமாக தாரது வந்து அந்த நம்பிக்கையில் தான். மற்ற இன்ஜினை சரியான முறைக்கு செய்து கொடுக்க வேணும் என்றதான் எந்த ஒரு இது. காசுக்காக வேலை செய்யணுன்ற நினைக்கையில்
ஏன்னா எங்கே போனாலும் நல்ல ஒரு பேர் வரணுமென்றதுக்காக தான் நம்ம இதில் செய்யவே உண்மைக்குமே நான் வந்து இதில் என்ன நினைக்கிறாரு அந்த வகையில் இந்த இன்ஜினியர் வந்து ஃபுல்லாக சரியான முறைக்கு செய்து கொடுத்து அன்னை வந்து திங்கக்கிழமை தொழில் இறங்கணும்னு சொன்னார். அப்போ அதுக்கிடையில் நான் வந்து இதை செய்து கொடுக்க வேணும். என்ன சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்கே கடையில் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்க அவர்கிட்ட இன்ஜின் நாளைக்கு தொழிலுக்கு போயிட்டு வரும்பொழுது அவர் நல்ல மீன்களை பிடிச்சி கொண்டு வந்து சந்தோஷமாக இருக்க வேணுமெண்டா நின்று ஆசை. அதுக்கு முன்னால் எந்தளவு எவ்வளோ சீக்கிரமாக அதில் செஞ்சு கொடுக்கலுமோ அப்படி செஞ்சு கொடுக்கணுன்றதை நினைக்கிறாரு. இதில் செஞ்சு கொண்டு கடையில் வந்து சின்ன சின்ன பிள்ளைகள் வேணும் அதில் போய் வேறு இன்ஜினோட அதில் பார்த்துக்கொள்கிறது. ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் கலட்டி போட்டு நாளைக்கு தான் பூட்டக்கூடிய மாதிரி இருக்கும். மிச்சத்தை பார்க்குறாரு. சரி, நான் கடையில் நின்றுனா பார்த்துருப்பீங்க. அப்போ இங்கேயும் வேலை செய்துன்றிருந்தது. அப்போது ஒவ்வொன்றையுமே வந்து மாற்றி 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 அந்த அண்ணாக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினச்சேன். என்ன சொன்னால் அவங்க இப்போ இங்கே கடத்தூரில் பொறுத்தவரை எல்லோரும் வசதியாக இருப்பாங்கன்றதை சொல்லிடலாது. அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்றதை இப்போ ஒரு நாள் பார்த்து வந்து தொழில் இருக்கணும்ட்டாக்க அதுக்காகவே நின்று மினக்கட்டு கலட்டினான். பிறகு பார்த்து நாளை சனிக்கிழமை அதுக்கிட்ட 2 ஃபுல்லாக இருந்தேன். பல்லு கொதிக்கிறோம். இந்த கடையில் சூடு, வெயில் சூடு. இங்கே வந்து வெயில் அவ்வளோ வெயிலாக இருக்குது, நெட்டுப்பாக இருக்குது வெயில். அப்போ செஞ்சு கொடுத்துட்டு தான் வரணுமென்றதுக்காக ஃபுல்லாக எல்லாம் பூட்டி திருப்பி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து சரியண்டி போட்டு தான் பட்ஜெட்டு வர நாளைக்கு சர்வீஸ் போட்டு தரணும்னு சொல்லி அப்போ ஆளு பெரிய அளவு சந்தோஷத்தோடு உண்மையிலே போகிறேன். அவர்கிட்ட சந்தோஷத்தை விட எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. மற்றவனை சந்தோஷப்படுத்தி என்னால் ஏண்டல மற்றவன் சந்தோஷப்படுறான்டா அதுலேருந்து ஒரு சந்தோஷத்தை எனக்கு காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அவனோட தொழில் வாய்ப்பு இன்றைக்கு எல்லாத்தையும் வேலையில் எடுத்திருப்பாங்களா இது எடுத்திருப்பாங்கன்றக்க இதையும் செஞ்சு கொடுத்தா எனக்கு அதில் அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற சந்தோஷத்தோட எனக்கு கிடைக்கும் சந்தோஷம். ஏன்னா அவங்க அப்படி சந்தோஷப்படுவாங்க. அப்போ பெரிய அளவு சந்தோஷத்தோடு நான் செஞ்சு போட்டு இப்போ நிற்கலான்னு சொல்லிட்டு சாப்பிட கண்டு பார்த்துக்கிறேன். இப்போ சாப்பாடு பாருங்க, பருப்பு கறி, வாழைக்காய் பொரியல், அப்பள பொரியல், கேரட் சம்பல், பைத்தங்காய் பிளாக்கொட்டை, மற்ற என்ன கத்திரிக்காய் வாழைக்காய் இல்லாமல் இருக்கண்டி வெள்ளிக்கிழமை, மற்ற குத்தரிசி, மற்ற இதெல்லாம் ஐட்டம் என்ன கண்ணுக்கு தெரியாமல் சுற்றி இருக்கு. என்னத்தை தான் முக்கி எல்லாத்தையும் உழைச்சாலும் இந்த வயிற்றுக்கு தானே சாப்பாடுன்றது ஒவ்வொன்றையுமே சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமான முறையில் சந்தோஷத்தோட வாழணும். ரெண்டாவதுதான் எந்த ஒரு இது. ஓகே, அப்போ இப்போ வந்துட்டேன். இப்போ எல்லாத்தையும் சாப்பிடணும்னு இருக்கேன். வந்துட்டு இப்போ நானும் பல்லோண்டு ஒரு பார்க்க வேண்டிய கிடக்குது. அப்படி பல்லுக்குள்ள சோற போகாம அளவுக்கு மற்ற பல்லாட சாப்பிடும், அந்த பல்லாட சாப்பிட திருப்பி கொடுக்கும். சரி என்ன, அப்போ நாங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோன்னா பல்லு கொதிக்கிற நேரம் ஐயோ என்னென்றாலும் செய்யணுமென்றே தோணும். அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோமல் ஆகிடணும் ஒன்றும் தெரியாமல் இந்த வேலையை வேறு நேரம் இல்லை, வேலையை பார்த்துன்னு தெரியல. பல்லு கொதிக்கிற நேரம் தான் இன்னும் செய்யணும் மாதிரி எல்லாம் இருக்கும். சரி, இப்போ வந்துட்டேன். நான் போகலாமண்டா கொதிக்கிற சொல்லலாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதை கையை வச்சா உயிர் போகுது. சரி, இப்போ இதை முடிச்சு கொண்டு எங்கே போகிறோன்றா பார்ப்போம். அப்போ ஓகே தானே. இப்போ இதோட நான் அந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோவில் கருத்துக்களை எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புதிய ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.